எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் ஏற்கனவே போட்டு அந்த 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது எந்த லக்னம்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு யோகர் யார், பாவர் யார், மாரகர் யார் அப்படின்னு பார்க்கலாம். கடக லக்னத்துக்கு யோகராக சொல்லக்கூடிய செவ்வாய், சந்திரனே லக்னாதிபதியாக இருக்கிறதால நன்மை சிறப்பாக செய்வான். 6-8 12 மறையக்கூடாது. யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் லக்னாதிபதிக்கு ஒரே ஒரு ஸ்தானம் இருக்கார். அதனால் அவர் நிச்சயமாக நல்லா யோகத்தை செய்வார். அடுத்தது யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் நல்லா இருக்கணும் கடக லக்னக்காரங்களுக்கு. அடுத்தது நன்மை செய்யக்கூடிய கிரகம் குரு, கடக லக்ன குரு நன்மை நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஸோ இவங்களாம் நல்லா இருக்குது. சூரியன் நன்மை செய்வார் 50%. ஏன்னா அவர் கடக லக்னக்காரங்களுக்கு சரலக்னக்காரன்னு சொல்லுவோம். அந்த லக்னக்காரங்களுக்கு 2-7 கூடிய மார்கனாக இருப்பான், 11 கூடிய பாதகனாக இருப்பான். ஸோ ஜோதிடத்தில் கடக லக்னக்காரங்களுக்கு சூரிய தசை 50-50 நன்மை செய்யும். அதனால் சூரியனை விட யோகத்தன்மை கூடிய கிரகம் செவ்வாய், குரு, சந்திரன் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய கிரகமாக கடக லக்னக்காரங்களுக்கு இருக்கும். கெடுக்கக்கூடிய கிரகமாக சனி இருப்பார். ஜாதகத்தில் மிகுந்த 7-8 கூடிய கிரகம் சனியாக இருப்பார். கடக லக்னக்காரன் புதனும் கெடுப்பார். ஸோ ஜாதகத்தில் சனி புதன் கெடுக்கக்கூடிய கிரகமாக கடக லக்னக்காரங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் 60% நன்மை செய்வார், 40% பாதகத்தை செய்வார். சுகத்தையும் கொடுப்பார், கெடுதலும் செய்வார். ஸோ கடக லக்னக்காரங்களுக்கு யார் யோகர் யார் பாவர் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி ஜாதகத்தில் நல்ல என்ன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார், ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் எப்படி இருக்கார், அதாவது திரிகோணத்தில் இருக்காரா இல்லை கேந்திரத்தில் இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்து தான் பலனை எடுக்க முடியும். இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன யோகம், லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து ரொம்ப யோகங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பான யோகம். கடக லக்னக்காரங்க வளர்ப்பில் பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பான யோகம். பௌர்ணமி சமயத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல சிறப்பான யோகம். அமாவாசையில் பிறந்தால் யோகமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க ஜோதிடத்தில். ஏன்னா சந்திரன் என்பது வளர்ந்து தேயக்கூடிய கிரகம். மனநிலை சற்று வளர்ப்பில் பிறக்கிறவங்க முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, பின்னாடி கொஞ்சம், அதாவது ஒரு சம்பவத்தை செய்யும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஹேண்டில் பண்ணுவாங்க. வளர்ப்பில் பிறந்தவங்க, தேய்பில் பிறந்தவங்க முதல்ல இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பின்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். வளர்ப்பில் பிறந்துட்டோம் நம்ம யோகம், தேய்பில் பிறந்துட்டோம் நம்ம கெடுதல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கடக லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பொதுவாக நான் சொல்கிறேன், சந்திரன் வளர்ப்பு தேய்பிறை தான். கடக லக்னமாக இருக்கிறதால அவங்களுக்கு இது ஸ்பெஷலாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ராசிக்காரங்களும், ராசிங்கிறது மனம், சந்திரங்கிறது மனோகாரகன். மனம் எப்படி இயங்குவோம், மனம் எப்படி உணர்வோம், எப்படி மற்றவங்களை அப்ரோச் பண்ணுவோம், எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சந்திரன். ஸோ மனம் வெளிப்பாடு தன்மை. ஒருத்தவங்களும் நம்ம அன்பாக பழகுவோம், நம்ம மனசில் 1000 விஷயங்கள் ஓடும், ஆனால் எதை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது சந்திரன். ஸோ சந்திரனை வச்சு நம்ம கணக்கெடுக்கும் போது சந்திரன் இங்கே கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியே வரதால் ஸோ சந்திரன் ஒரு யோகமான கிரகம், நன்மை செய்யக்கூடிய கிரகம். ஸோ வளர்ப்பில் பிறந்தவங்க மட்டும் தான் கடக லக்னம் நன்மை செய்வார், தேய்பில் பிறந்த நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் இப்போ கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. லக்னத்தில் சந்திரன் இருக்குது, மிக சிறப்பான யோகம், நன்மை செய்யக்கூடிய கிரகம், மிக தெளிவான சிந்தனை, ஆழமான சிந்தனை. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் லாக்காக மாட்ட மாட்டீங்க. அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருங்க நினைப்பீங்க. சில சமயம் குழப்பம் அடைவீங்க. சனி ராகு சம்மந்தப்படும் போது குழப்பம் அடையாதீங்க. தெளிவான முடிவு நீங்கள் உங்களால் எப்போதுமே எடுக்க முடியும். பொதுநலம் கருதி நீங்கள் செயல்படுவீங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைப்பீங்க, நல்ல ஆட்டிடியூட் இருக்கும், நல்ல ஒரு மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்கும், மேலோங்க நிற்பீங்க, செல்ஃபாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எதை எப்போ யாருக்கு என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க கடக லக்னக்காரங்க. ஸோ ரொம்ப சுபகிரக பார்வை இருந்தால் சிறப்பான யோகம், குருவோட பார்வை இருந்தால் மிக சிறப்பான யோகம். செவ்வாயோட கனெக்டிவிட்டியில் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் தன்மை இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது, சூரியனோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது, குருவோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், பொலைட்டான அப்ரோச் இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தன்மையும் ஒரு குருவோட அப்ரோச் இருக்கும்போது, ஸோ கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு லக்னத்திலேயே சந்திரன் இருப்பது மிக மிக யோகத்தன்மை உடைய கிரகம். அடுத்தது கடக லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து சந்திரன் இருப்பது பொருளாதாரத்தில் நீங்கள் அதிக ஆர்வத்தை செலுத்துவீங்க, குடும்பத்தில் ஆர்வத்தை செலுத்துவீங்க, உங்களோட தேவைக்கான விஷயங்கள் ஆர்வத்தை செலுத்துவீங்க, கொஞ்சம் நல்ல ஒரு பொலைட்டாக பேசுவீங்க. ஆனால் சூரியனோட வீடாக இருக்கிறதால சில சமயம் நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பேசுவீங்க. அதனால் சில உறவுகள் உங்களுக்கு இவர் ரொம்ப கரெக்டாக கமாண்டாக பேசுகிறாரு அப்படின்னு சில பேருக்கு உங்களுக்கு அணுகுமுறை கொஞ்சம் இதாக இருக்கும். பட் அதே அந்த 2ல் சந்திரன் அது குருவோ சுக்கிரனாக பார்த்துட்டாருன்னா உங்களோட பேச்சாற்றல் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கும். சனி ராகு சம்மந்தப்படும் போது தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல
2ஆம் இடத்துல இருந்து சந்திரன் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா கொடுப்பாரு. வளர்ச்சி இருக்கும். காசு பணம் கேஷ் 2ஆம் இடங்கிறது கேஷ், அதாவது லிக்விட் கேஷ், அதாவது நம்ம சேகரிக்கிறது இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சேமித்து வைப்பீங்க, ஆனால் இது நல்ல செலவு தான் பண்ணுவீங்க. ஆனால் தேவைக்கான செலவு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சிலர் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல ரொட்டேஷனல் இன்கம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய கிரகம் கூட மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் குடும்பத்துலேயும் பண சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் சுழண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. 3ஆம் இடத்து சந்திரன் இருக்கிறது மிக உன்னதமான யோகம், நன்மையை செய்யும். கன்னிராசியில் சந்திரன் இருக்கார், அதாவது லக்னத்துக்கு 3ல் சந்திரன் இருக்கிறது முன்னேற்ற அடைவீர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு சிந்தனை கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட. மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது நல்ல அணுகுமுறை இருக்கும். நல்லா ஒரு நட்புறவு க்ரியேட் பண்ணுவீங்க, அஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுவீங்க, ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுவீங்க. நம்ம கூடியிருக்கவங்கள சுற்றுச்சூழல்களை நல்லா பார்த்துப்பீங்க. சிறுதூர பயணம் நல்லா செய்வீங்க. கம்யூனிகேஷனில் இருந்துன்னா நல்லா நீங்கள் கம்யூனிகேஷன் ஜாப் இந்த மாதிரி லைனில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மிக திக்பலம் அடையும். அந்த சந்திரன் திக்பலனை சந்திரன் நன்மை செய்வார். தாய் கூட சிறு அதிக அஃபெக்ஷன் இருக்கும், தாய் கூட இருப்பீங்க. ஏன்னா எப்போதுமே அது இருக்கும். வீடு வாகனம் சொத்து நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அம்மா வழியில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்பப்போ தாய் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனால் சில சமயம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி 4ஆம் இடத்துல இருக்க சந்திரன் கல்வி, வித்தை கற்றுக்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. சொத்து பணம் வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாமே யோகத்தை கொடுப்பார். 4 இருக்கிற சந்திரன் மிகச்சிறப்பு. அது குரு பார்த்தா மிகச்சிறப்பு, சுக்கிரன் பார்த்தா மிகச்சிறப்பு, சனி பார்த்தா வேறு ஊரில் போய் வீடு சொத்து நிலமெல்லாம் வாங்குங்க, சொந்த இடத்துல முன்னேற்றம் இருக்காது, அவ்வளோதான். ராகு பார்த்தா வெளிநாட்டில் போய் வாசம் செய்யுங்க, வெளிநாடு வேலைக்கு போங்க, வேறு இடத்துல போய் நீங்கள் வீடு கட்டுங்க, நிலப்பலம் வாங்க, நல்லாயிருக்கும். ஸோ ராகு சனி சம்மந்தப்பட்டால் நம்ம நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சொந்த இடத்த விட்டு போங்க, அவ்வளோதான். 5ஆம் இடத்துல இருக்க சந்திரன்லாங்க குழந்தை பிறப்பு நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், அன்பு பாசத்தோடு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் நட்புறவு இருப்பீங்க. உங்கள் மைண்டில் என்னென்னா புத்திசானம் சொல்லுவாங்க, சந்திரன் இருக்கிறோம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சில டைம் உங்கள் மைண்ட் டக்குன்னு மாறிக்கும். சில பேர் மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, ஆனால் உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் வரணுன்ற அவசியம் இல்லை, அது தப்பு ஒன்றும் இல்லைங்க. என்னங்க மாற்றிக்கிறதுனா, அதாவது என்னென்னா எதை மாற்றணுமோ அதை தான் மாற்றிப்பீங்க மைண்டில். அதுக்காக டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் இதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்கள் மைண்டை மாற்றிப்பீங்க. அதெல்லாம் தப்பு இல்லையே. அதுக்காக இல்லை நான் அப்போ சொன்னேன் அதனால் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆதாயம் இருக்குது. அதில் அதுவும் ரைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், சிறப்பான யோகம், நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கும். லாபஸ்தான சந்திரன் பார்க்குறதால எந்த ஒரு விஷயமா லாப நோக்கத்தோட கரெக்டாக அணுகுமுறை பண்ணி வித்தியை கையாண்டு சிறப்பாக செயல்படுவீங்க 5ஆம் இடத்துல இருக்க சந்திரனால். ஸோ 6ஆம் இடத்துல இருக்க சந்திரன் என்ன பண்ணும், குரு வீட்டு கடகலக்கணங்களில் 6ஆம் இடத்து சந்திரன் இருப்பார். இந்த சந்திரன் என்ன செய்வார் அப்படின்னா நன்மை தாங்க செய்வார். ஏன் அப்படின்னா, ஆனால் சில சமயத்தில் ரத்தத்தில் உங்களுக்கு உடலில் சின்ன சின்ன விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம் ஒழிய மற்றபடி பெருசாக பதங்க இருக்காது. மற்றபடி முன்னேற்றம் அடைவீங்க, வேலையில் சிறப்பாக இருப்பீங்க, ஆர்வம் செலுத்துவீங்க, சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், நல்ல ஒரு நிலையம் இருக்கும், வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலை செய்யணுனாலும் அதில் ஆர்வத்தோடு செய்வீங்க, இன்வால்மெண்ட்டோடு செய்வீங்க, கமிட்மெண்ட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா. ஒர்க் கமிட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ 6ஆம் இடம்ங்கிறது கடன் தொல்லை வழக்கு நோய் நொடி அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். உடனே 6 சந்திரன் தான் நமக்கு கடன் வந்துடுமோ நோய் வந்துடுமோ தொல்லை அப்படின்னு கிடையாதுங்க. சனியோ ராகோ கேது சம்மந்தப்படும் போது அது வீரியமாகும். அதே குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ சம்மந்தப்படும் போது அது மேன்மை பெறும். 6ஆம் இடத்துல நீங்கள் அந்த கடன் தொல்லை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல், அதாவது உங்களுக்கு ரெண்டல் இன்கம்லாம் வரும், வருமானம் கிடைக்கும், சொத்தை வாடகை போட்டு பணம் சம்பாதிப்பீங்க, அது ரெண்டல் இன்கம்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. மற்றவங்களுக்கு சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நல்ல ஒரு மனப்பான்மை தர்ம சிந்தனையும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6ஆம் இடங்கிறது 60% நன்மை செய்யும், 40% தான் கெடுக்கும். மற்றபடி நீங்கள் ஃபுட்டியாக இருக்காதீங்க. ஓவர் ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா வயிறு கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ உடம்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் நம்ம ஃபுட்டு வயிறு ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் நம்ம கரெக்டாக அளவாக சாப்பிட்டோம்னா எதாக இருந்தாலும் நம்ம உடம்பை அது நம்ம அழகாக டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணிவிடும். ஸோ அதனால் அந்த சந்திரன் இருக்கும்போது ஸோ ஃபுட்டை கொஞ்சம் நீங்கள் அளவாக சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி சில சமயத்தில் மனம் ரொம்ப அழுத்தமாக இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழப்பிக்காதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரன் என்றுமே மாறக்கூடிய கிரகம், மனநிலையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். சந்திரன் இருக்கிறது கடக லக்னக்காரங்களுக்கு ஒரு யோகமான கிரகமே.
7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது மிக சிறப்பான யோகம், நன்மையை செய்யும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனைவி வழியில் சொத்து உண்டு, ஆதாயம் உண்டு, அன்பு பாசம் உண்டு, மற்றவங்கள்ட்ட அதிக நட்பு செலுத்துவீங்க, ஆர்வம் செலுத்துவீங்க. டூ மச் எமோஷனாக மற்றவங்கள்ட்ட அதிக அன்பு பாசத்தை செலுத்துவீங்க. ஆனால் அதே அன்பு பாசம் உங்கள்கிட்ட கிடைக்காம போயிடும் அவங்களால. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் என்னடா நம்ம தான் அதிகமாக எமோஷன் அஃபெக்ஷன் காட்டுறோமோ, மற்றவங்க நம்மகிட்ட அதிக அஃபெக்ஷன் காட்ட மாட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் அதில் ரொம்ப அஃபெக்ஷன் காட்டாதீங்க. 50-50ங்கிறது 7ஆம் பாவம். ஸோ அளவுக்கு மீறி நீங்கள் அஃபெக்ஷன் காட்டும்போது அதே அன்பு பாசத்தை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக காட்டாதீங்க. மற்றவங்களோட ரிலேஷன் நல்லாயிருக்கும், உங்களோட அனுபவம் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுவீங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்கலாம், பேங்கிங் சர்வீஸில் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலாம், அன்றாட வாழ்க்கை தேவையான ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போகலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போகலாம், ஸோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம். ஸோ நிறைய சந்திரன் வந்து ஒரு மிக சுலபமாக, அதாவது எப்படின்னா மிக சுலபமான கிரகம். எளிதில் மற்றவங்களுடைய பேசி அட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து அவங்கள நம்ம இதுக்கு கொண்டு வரக்கூடிய கிரகம். அட்ராக்ட் பண்ணி பேசுறதுனா நம்ம வந்து வேணும்னே போய் பேசுறதில்ல, அடுத்தவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நம்மளை நம்ம அட்ராக்டிவாக வச்சுட்டு நம்மளை வந்து நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் 7 சந்திரன் இருக்கிறது மிக சிறப்பு. லக்னத்தை பார்ப்பது மிக சிறப்பான யோகம், உன்னத யோகம், மேன்மையை கொடுக்கும், நல்ல நன்மையை கொடுக்கும். அம்மாவோட வளர்ச்சி இருக்குது, அம்மாவோட வயலில் சொத்து சுகம் கிடைக்கும், சொத்து சுகமும் கிடைக்குங்க. சரிங்களா? 7 சந்திரன். இப்போ கடக லக்னக்காரன் 8ல் சந்திரன் போயிட்டார். என்னங்க பண்ணுறது, 8ல் சந்திரன் போயிட்டாரே போச்சு அப்படின்னு பயந்துடாதீங்க. 8ல் சந்திரன் தானே சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு. 8ல் சந்திரன் இருப்பது கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க. ஏன்னா லக்னாதிபதியில் இருக்கிறது கொஞ்சம் குழப்பமான மனநிலை எப்போதுமே இருக்கும், பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனநிலையை மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் மனநிலையை ஸ்திரமாக வச்சுங்க. மெடிடேஷனாக தெய்வத்தை வணங்குறத மெடிடேஷன் அப்படின்னு கிடையாது. உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்களே அதை உங்களை அச்சீவ் பண்ணிக்கிறது. அதாவது வந்து நான் செய்கிற விஷயத்த குழப்பம் இல்லாமல் நிதானமாக கரெக்டாக ஸ்மார்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தாங்க மெடிடேஷனுங்க. ஸோ மெடிடேஷனுங்கிறது உங்களை ஒருநிலைப்படுத்திக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த 8ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து உடல் உபாதையில் கொஞ்சம் அவஸ்தை இருக்குங்க, ரத்த சோகை ஏற்படும், ரத்தத்தில் கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் குறையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சொந்த இடத்துலேருந்து நீங்கள் பெயர்ந்து வெளி இடத்துல வேலைக்கு போங்க. சொந்த ஊருக்கு நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்துட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? 8ல் சந்திரன் இருக்கவங்க வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க சில டைம். ஏன்னா கும்பராசி 8ஆம் இடம் வரதால் டிப்ரெஷன் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாதீங்க. ஸோ மற்றபடி நீங்கள் அளவுக்கு மீறி மற்றவங்கள்ட்ட நல்லா பேசுவீங்க, அதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கடுப்பாவாங்க. ஸோ கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் ஆவாங்க, ரொம்ப நிறையா பேசுகிறார் இவர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் 8ல் சந்திரன் உள்ளவங்க கொஞ்சம் நிறையா பேசாதீங்க அடுத்தவங்கள்ட்ட. அது கும்பர சந்திரன் உள்ளவங்க நிறையா பேசாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லாப நோக்கத்தோடு பேசுவீங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆதாயம் நிறையா பார்க்குறாரு, அதனால் நம்மளை கைட்டு விட்றான்னு யோசிப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். நீங்கள் அதாவது நீங்கள் அடுத்தவங்களுக்கு தேவைக்காக நிறையா பேசுங்க, மற்றபடி உங்களோட தேவைக்காக நிறைய பேசுகிறாதீங்க. அப்போ பேசும்போது அந்த மாதிரி யோசிப்பாங்க. மற்றபடி கும்பத்தில் இருக்க சந்திரன் வந்து லக்னத்துக்கு இல்லை இருக்கிறது ஒரு நன்மையான யோகம் தாங்க. வளர்ப்பறையாக இருந்தால் அது நன்மைங்க. தேய்ப்பறையாக இருக்கும்போது சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும், உடல் உபாதை கொஞ்சம் இருக்கும், தாயோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கையாண்டுக்கணுங்க. வளர்ப்பறை சந்திரனாக இருக்கும்போது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நன்மை செய்யும். ஆயுள் பாவத்தில் 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், அந்த இடத்துல சந்திரன் இருக்குது ஒரு சிறப்பான யோகமே. பயப்பட அவசியம் இல்லை, நன்மையை செய்யும், மேன்மை கொடுக்கும். தேய்ப்பறை சந்திரனாக இருந்தாலும் அஷ்டமி நவமிக்கு அப்புறம் தாண்டி பிறக்கிறவங்களுக்கு தான் சிரமங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றபடி தேய்ப்பறையில் அஷ்டமி நவமி வரைக்கும் சந்திரன் வந்து ஒளி பொருந்தியவராக இருப்பார், அதில் நன்மை நடக்கும். கவலைப்பட அவசியம் இல்லை, தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்படி அந்த 8ல் சந்திரன் வந்து ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் போது கொஞ்சம் வேதனைகள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சனி சம்மந்தப்படும் போது கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் விபத்துகள் ஏற்படும், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படும் போது அமாவாசையில் பிறந்திருப்பீங்க, அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண் கோளாறு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குருவோ சுக்கிரனோ சம்மந்தப்படும் போது நன்மை உண்டுங்க. ஆனால் என்ன ஒன்றா நீங்கள் உங்களுக்கு பிற்காலத்தில் செல்வங்கள், திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் அதெல்லாம் வரும். அதில் வருமானம் வரும், சொத்து ஒரு வீடு வரும், வாடகை இன்கமும் வரும். குரு சுக்கிரன் சம்மந்தப்படும் போது நன்மையும் உண்டுங்க. வெளிநாடு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி நல்லா ஒரு பொருள் சம்பாதிக்க திறமை படைச்ச சந்திரன். கடக லக்னம் 8ல் சந்திரன் இருக்கும்போது இப்போ 9ஆம் இடத்துல சந்திரன் வாங்க. 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, ரொம்ப யோகங்க. அப்பாவுக்கு யோகம், பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம். அப்பா மேன்மை பெறுவார், வளர்ச்சி அடைவார், சந்தோஷத்தை பெறுவார். பையனே ஜாதகத்தில் பையனுக்கு நல்ல அனுகூலமான ஜாதகம், யோக பலன்களை உடையவர். எந்த ஒரு காரியத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக, ஃபோக்கஸ்டாக, ஆம்பிஷியஸாக
கரெக்டாக பண்ணுவார். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு தெளிவு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், மன ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி பாடி, ஹாப்பியான லைஃபுங்க. கவலைப்படாதீங்க. லக்னத்துக்கு 9 கடக லக்னக்காரங்களுக்கு 9 சந்திரனுக்கு ஹாப்பியான லைஃபு. லக்னாதிபதி திரிகோண ஸ்தானத்தில் உச்ச திரிகோணத்தில் இருக்கிறதால, அதாவது அதுதான் ஃபைனல் 159 அப்படிங்கும்போது அதான் ஃபைனல் திரிகோண பாவம். அந்த பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த வீடு கொடுத்த குரு பகவான் திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாருன்னா மிக மிக இன்னும் சிறப்பான யோகங்க. இந்த ஜாத அதிர்ஷ்டக்காரங்க. அவர் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வாழ்க்கையில் முன்னேறி நினைப்பார். அவருக்கு 1 மடங்கு கால் வச்சாருன்னா 2 மடங்கு அவருக்கு பலன் கிடைக்குங்க. நல்ல யோகமான பலன் அவருக்கு. வீடு, பாக்கியம், சொத்து, சுகம், செல்வம், வெளிநாடு பயணம், அதிர்ஷ்டம் எல்லாமே அவருக்கு கிட்டும். அதை அனுபவிப்பாருங்க. பாக்கியஸ்தத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கிறதால மிக சிறப்பான யோகம். நல்லது செய்வார், மற்றவங்களுக்கும் அனுகூலமாக இருப்பார், அபக்ஷனாக இருப்பார். ராகு இது சம்மந்தமோடு சில சிரமங்கள் இருக்கும், மற்றபடி அது யோகங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் மேஷத்தில் இருக்குது. மிக மிக சிறப்பான யோகம். ஏற்கனவே சொல்லல 3, 6, 10, 11 உபஜயஸ்தான சந்திரன் இருக்குது. வேலையில் ரொம்ப கவனம் ஆர்வத்தை செலுத்துவாருங்க. வேலைக்கு போக ரொம்ப ஆர்வமாக இருப்பாருங்க. இவரோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறது. வேலையில் இவங்க ப்ரொஃபஷ்னலி மைண்ட் செட் ரொம்ப எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப அதாவது யார் இவங்கள வச்சு வேலை வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக எப்போதுமே ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்டாஃபாக இருப்பாங்க. இவங்களே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவங்களே பிஸ்னஸ் பண்ணாலும் தனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள, நல்லா கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரீஸ் நல்லாயிருக்குன்னா, சந்திரன் ஒரு நீர் கிரகங்க. அதனால் ஃபிஷ்ஷிங் துறையில் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஹேண்டலிங் துறையிலையும் இருக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து அதாவது லிக்விட் கேஷுக்கு சந்திரன் தான் காரகன். ஸோ அந்த கேஷ் ஹேண்டலிங் இன்வால்வ் பண்ணலாம். பேங்கிங் செக்டரில் பண பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, டெல்லராக இருக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், மெரைனில். ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இவங்க அரசியல் துறையிலையும், ஏன்னா மேஷம் 10வது வீடாக வரதால் அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் பொலிட்டிக்ஸ் நல்லாவே இன்வால்வ் ஆகலாம். இல்லை நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், இல்லைன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷன் போகிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா மேஷம் 10வது வீடாக வரதால் கடக லக்னக்காரங்களுக்கு அது செவ்வாய் நல்ல ஸ்தானம் ஏறி அமர்ந்திருந்தாருன்னா, 8, 12 மறையாமல் செவ்வாய் இருந்தாருன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் மிக உன்னதமான கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபில் இருக்க சிறப்பான யோகம் அவருக்கு உண்டுங்க. அதேமாதிரி இப்போ ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மிக மிக சிறப்பான யோகங்க. உச்சஸ்தானங்க. சந்திரன் உச்சமடைகிற பாவத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாதகாதிபதி கடக லக்னக்காரங்களுக்கு 2, 7, 11ஆம் இடம் சோதனையான காலம் தாங்க. ஆனால் சந்திரன் உச்சமடைஞ்சால் அம்மாவுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு, சிறப்பான யோகம் உண்டு. வாழ்க்கையில் சுயமாக முன்னேறி மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நினைப்பீங்க, அச்சீவ்மெண்ட் இருக்கும், எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. பாதகம் இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அம்மாவுடைய அம்மா, அதாவது குழந்தைக்கு வந்து அம்மா பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை தாத்தா, அம்மாவோட வயலில் அப்பா அம்மா உறவுகள் சில சிரமங்கள் குறையும், பிரச்சனைகள் இருக்கும், உச்சமாக வருது. ஏன்னா பாதகஸ்தானங்கிறதால. பட் ஜாதகரை ரொம்ப நல்ல நிலைமையில் வச்சுப்பார். ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பார்வை இருந்தால் மிக சிறப்பான யோகங்க, உன்னதமான யோகம். ராகுக்கு இது சம்மந்தப்படும் போது கொஞ்சம் யோகம் கம்மியாகும், சனிக்கு சம்மந்தப்படும் போது யோகம் கம்மியாகும். பட் கடக லக்னக்காரங்களுக்கு லக்னத்துக்கு 11 சனி தான் சிறப்பான யோகம் தான். ரிஷபத்தில் இது நல்லது தான். இருந்தாலும் அவர் சனி சம்மந்தப்படும் போது, லக்னாவை சம்மந்தப்படும் போது கடக லக்னக்காரருக்கு அவர் மாரகருங்கிறதால சில சோதனைகள் இருக்கும், சில சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சமாளித்து மேலே வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. ரொம்ப அச்சீவ்மெண்ட்டான யோகம். லாபஸ்தானத்தில் லாப நோக்கம் உங்கள்ட்ட இருக்கும், லாபமும் பெறுவீங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, உங்களுக்கு இந்த வீடு கொடுத்த கடவுள் சுக்கிரன் நீசமடையாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீடு கொடுத்த கடவுள் சுக்கிரன் நீசமடையாமல் திரிகோணத்திலேயோ 1, 5, 9 இல்லை கேந்திரத்திலேயோ இல்லை உபஜயஸ்தானத்திலேயோ அவர் நீசமடையாமல் இருந்தால், அந்த லக்னாதிபதி தசை சந்திரதசை வரும்போது மிக மிக உன்னதமான யோகங்கள் நன்மையாக செய்வார். அந்த சுக்கிரன் நீசமடைந்தால் உங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மிதுன ராசியில் சந்திரன் உட்கார்ந்தாருன்னு நடக்குங்க. லக்னாவே பண்ணல மறந்துட்டாரா, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. அது அயன போகசனம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு பெரியாகவும் இருப்பீங்க, செலவாளியாகவும் இருப்பீங்க. செலவு பண்ணாதீங்க, உங்கள் கையில் காசு நிற்காது. அதனால் கொஞ்சம் செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். என் ஜாதகத்திலே படுத்தாருங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சுப செலவாக மாற்றிக்கோங்க, தேவையான செலவை மாற்றிக்கோங்க. மற்றபடி வந்து லக்னத்துக்கு பண்ணல சந்திரன் தான் நல்லதில் நினைக்காதீங்க. வெளிநாடுக்கு போங்க, வேலை செய்யுங்க, சிறப்பான யோகங்க. நிறைய ஏஜென்சிஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம், முதலீடு செஞ்சு நீங்கள் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் பண்ணலாம். 12 கூடியவன் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் திரிகோண ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நிச்சயமாக நன்மை தாங்க நடக்கும். பயப்பட அவசியம் இல்லைங்க. 12 பொதுவாக என்றைக்குமே மைண்டில் அமைச்சுக்கோங்க, ஜாதகத்தில் 8 கூடியனும் 12 கூடியனும் கெடுப்பான அர்த்தம் கிடையாது. ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சிறப்பான யுத்தம் செய்வார். இல்லை உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10 இருந்தாருன்னா மிக மிக உன்னதமான பலனை செய்வாருங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து அயன சைன போது கொஞ்சம் சாப்பாடு போய் தூக்கம் நல்லா விரும்புவீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, டெடிக்கேட்டிவாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னா உங்களுக்கு சில சமயம் சோம்பேறியாக இருக்க சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்க படிக்கோங்க. இல்லைன்னா சொந்த இடத்துல இருந்தால் தான் அப்படி இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூர் போயிடுங்க, வேலைக்காக வெளியூர் போய் வேலை செய்யுங்க. இல்லை ஹாஸ்டலில் போய் படிப்பீங்க பசங்களாக இருந்தீங்கன்னா, இல்லை காலேஜில் வெளி ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி வரும் சூழல். ஸோ இடம் மாறி இருங்க, அவ்வளோதான். இடம் மாறி இருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் அதுக்கு வானால்முக இடம் மாறி இருக்க முடியுமா, எங்கிட்ட கையில் காசு இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது அந்தந்த சமயத்தில் தசா புத்தி காலங்களில் தான் அது செய்யும், மீதி சமயத்தில் செய்யாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்தந்த சூழலில் ஏற்படும் போது அப்பப்போ மாறி இருந்துங்க. மற்றபடி யோக பலன் தான், பயப்படாதீங்க. ராகு கேது சனி சம்மந்தப்படும் போது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் நிறையா இருக்கும். தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், கோயில் பரிகாரங்கள் செய்யுங்க. மற்றபடி குரு சுக்கரன் சம்மந்தப்படும் போது அது யோக பலனாரும் நன்மை செய்யும், சுப செலவாக இருக்கும். ஓகேங்களா? சில பொருளை தொலைச்சிட்டு தேடுவீங்க பண்ணல சந்திரன் தானா. ஸோ அதனால் கொஞ்சம் மறதி ஏற்படும், படிப்பீங்க மைண்டில் நிற்காது, மறதி ஏற்படும், இதெல்லாம் இருக்கும், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தான் நானும் நிறைய வீடியோஸ் போட எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.